விருச்சக ராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் அஸ்ட்ரோ சின்னதுரை பிலிமிசை கூத்தூர் பெரம்பலூர் மாவட்டம். நிகழ்வு மங்களகரமான குரோதி வருடம் தமிழ் மாதங்களில் 8வது மாதம் கார்த்திகை மாதம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட கிரக நிலைகள் இருக்கிறது, அதனால் என்ன பலன்கள் ஏற்படும் என்பதை பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இது போன்ற தொடர்ந்து தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் ஆஸ்ட்ரோ சின்னதுரையை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதாவது சூரியன் விருச்சக ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய காலம்தான் கார்த்திகை மாதம். இந்த கார்த்திகை விருச்சகம் அப்படிங்கிறது காலச்சக்கரத்துக்கு 8வது ராசி. 8ஆம் இடம் என்பது மறைபொருள் ஞானம். மறைபொருள் ஞானம்னா யாராலும் எளிதில் தெரிந்து கொள்ள முடியாத ஞானம். அதாவது இந்த மாதம் 28ஆம் தேதி, கார்த்திகை மாதம் 28ஆம் தேதி திருவண்ணாமலை கார்த்திகை தீபம். அங்கே தான் சிவபெருமான் எல்லா உயிர்களிடத்தும் மறைந்து இருக்கக்கூடிய சிவபெருமான் அங்கே அன்றைய தினம்தான் அதாவது அடியும் முடியும் காண முடியாத ஒளிப்பிழம்பாக காட்சி தந்த நாள். அதாவது அறிவாலையோ செல்வத்தாலேயோ காண முடியாதவர் அன்பால் காணக்கூடியவர். அதாவது அறிவாகிய பிரம்மா முடிய காண்பதற்காக பறவையாக செல்கிறார், காண முடியவில்லை. செல்வமாகிய திருமால் அடியை காண்பதற்காக பன்றியாக உருவம் எடுத்து செல்கிறார், காண முடியவில்லை. அதாவது ஒரு கட்டத்தில் செல்வம் ஒத்துக்கும், என்னால் முடியாது அப்படின்னு ஒத்துக்கும். ஆனால் அறிவு ஒத்துக்காது, பொய் பேசும், விதண்டாவாதம் பேசும், எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு பேசும். அதுதான் அதனுடைய தத்துவம். அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த சிவபெருமானை வழிபாடுவதற்கு உகந்த நாள் கார்த்திகை தீபம். அதே போல் இந்த கார்த்திகை மாதமே வரக்கூடிய அனைத்து திங்கட்கிழமைகளையும் சிவபெருமானை வழிபாடு செய்யும் பொழுது நம்மளுடைய பாவ கர்மங்கள் நீங்கி தோஷங்கள் நீங்கி முக்திக்கு வழிவகுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த கார்த்திகை மாதத்திலே விருச்சிக ராசி, உங்கள் ராசிநாதன் செவ்வாய், உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்து அதிபதியும் செவ்வாய் தான். அப்போ உங்கள் ராசிக்கும் 6ஆம் இடத்து அதிபதியுமாகிய செவ்வாய் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே நீச்சமாகி சென்றிருக்கிறார். பொதுவாக 9ஆம் இடம் என்பது தந்தை ஸ்தானம், 9ஆம் இடம் தொலைதூர பயணம், 9ஆம் இடம் உயர்கல்வி ஸ்தானம், பாக்கியஸ்தானம், அதிர்ஷ்டஸ்தானம். இந்த 9ஆம் இடத்துல செவ்வாய் சஞ்சரிப்பது, உங்கள் ராசினார் சஞ்சரிப்பது யோககரகான மனிதராக மாற்றும். தொலைதூர பயணத்தால் லாபம், தந்தை வழியாக அனுகூலங்கள், ஆதாயங்கள் பெறக்கூடிய அமைப்பு. ஆனால் தந்தையுடைய ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் அக்கறை தேவை, மற்றபடி அனுகூலமான பலன்கள் இருக்கும். சரி, 9ஆம் இடத்துல நீச்சமாச்சுன்னா 21ஆம் தேதிக்கு பிறகு வக்கரமாக கதியில் சஞ்சரிக்க போகிறார் உங்கள் ராசிநாதன். பொதுவாக உச்சமாகி வக்கரமாகுனா அந்த கிரகம் நீச்ச பலனை செய்யும், நீச்சமாகி வக்கரமான அந்த கிரகம் உச்ச பலனை செய்யும். அந்த வரிசையிலே வலுவான நிலையில யோகமான பலன்களை, அதிர்ஷ்டகரமான பலன்களை தர இருக்கிறார் உங்கள் ராசிநாதன் செவ்வாய். இந்த மாதம் முருகப்பெருமானை வழிபாடு செய்யும்போது மேலும் வளர்ச்சி கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். செவ்வாய் உங்கள் ராசிநாதன் இந்த மாதம் அனுகூல பலன்களையே தர இருக்கிறார். அடுத்ததாக உங்கள் ராசிக்கு 7க்கும் 12க்கும் உடையவர். 7ஆம் இடம் என்பது கணவன் அல்லது மனைவி ஸ்தானம், நண்பர்கள் ஸ்தானம், கூட்டு தொழில் ஸ்தானம், இந்த சமூகம் வாடிக்கையாளர்களை சொல்லக்கூடிய இடம். 12ஆம் இடம் என்பது அயன சயன போகஸ்தானம், வெளிநாடு சம்பந்தமான ஸ்தானம். 7க்கும் 12க்கும் உடையவர் யாருன்னா சுக்கிரன். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே வாக்கு தனம் குடும்ப ஸ்தானத்திலே வருமான ஸ்தானத்திலே செஞ்சிருக்கிறார். எது வரைக்கும் அப்படின்னா இந்த மாதம் 17ஆம் தேதி வரை, கார்த்திகை மாதம் 17ஆம் தேதி வரை செஞ்சிருக்கிறார். பொதுவாக 7ஆம் இடத்து அதிபதி 2ஆம் இட வருமானத்தில் இருந்தால் கணவன் மனைவி மூலமாக வருமானம், குடும்பத்திலே புதிய உறுப்பினர் சேர்க்கை, குடும்பத்திலே சுப நிகழ்ச்சி நடக்கக்கூடிய அமைப்பு, அதே மாதிரி திருமணம், குழந்தை பேர் சம்பந்தமான சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய அமைப்பு, நண்பர்கள் மூலமாக வருமானம், ஆதாயம், வாடிக்கையாளர் வியாபாரத்திலே கூட்டு தொழிலே வாடிக்கையாளர்கள் பெருகக்கூடிய அமைப்பு, இந்த சமூகத்திலே நல்ல பெயர் கிடைக்கக்கூடிய அமைப்பு, இதெல்லாம் மிகச்சிறப்பாக இருக்கிறது. அதே போல 12ஆம் இடத்து அதிபதி 2ல் இருக்கார் அப்படின்னா குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்களுக்காக, குடும்பத்துடைய சுப நிகழ்ச்சிக்காக கொஞ்சம் செலவு செய்யக்கூடிய அமைப்பு சுப செலவாக அமையும். 17ஆம் தேதிக்கு பிறகு 3ஆம் இடத்துல செஞ்சிருக்கிறார். 3ஆம் இடம் என்பது இளைய சகோதர ஸ்தானம், முயற்சி ஸ்தானம், வெற்றி ஸ்தானம், ஒப்பந்தம், கையெழுத்து, அது மாதிரியான கீர்த்தி, அதே போல புகழை சொல்லக்கூடிய இடம். ஆக இந்த 3ஆம் இடத்திலே சஞ்சரிப்பதும் யோகம், எடுத்த காரியத்திலே வெற்றி. நம்ம ஃபஸ்ட்டு எடுக்கக்கூடிய முயற்சி 3ஆம் இடம். அப்போ அங்கே 7ஆம் இடத்துக்கும் 12ஆம் இடத்துக்குடைய சுக்கிரன் சஞ்சரிக்கிறார் அப்படின்னா எடுத்த காரியத்திலே வெற்றி பெறக்கூடிய அமைப்பு, இளைய சகோதர வழி ஆதாயங்கள், புதிய ஒப்பந்தம், கையெழுத்து கிடைக்கக்கூடிய அமைப்பு. அதே போல் இளைய சகோதரர் நமக்கு இணக்கமாக செய்து அவர்கள் மூலமாக ஒரு அனுகூலமான பலன்கள் தரக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கிறது. ஆக சுக்கிரன் இந்த மாதம் உங்களுக்கு அனுகூலமான பலன்களை தர இருக்கிறார். அடுத்ததாக உங்கள் ராசிக்கு 8க்கும் 11க்கும் உடையவர். 8ஆம் இடம் மறைவு ஸ்தானம், 11ஆம் இடம் லாபஸ்தானம், மூத்த சகோதர ஸ்தானம். நம்ம என்னென்னலாம் நினைக்கிறோமோ அதெல்லாம் நடக்கக்கூடிய இடம் எதுன்னா 11ஆம் இடம் தான். அந்த 11ஆம் இடத்துக்கு அதிபதி யாருன்னா புதன் உங்கள் ராசியிலே சஞ்சரிக்கிறார். 8க்கும் 11க்கும் உடைய புதன் உங்கள் ராசியிலே சஞ்சரிக்கிறார். இது யோகம். 11ஆம் இடத்து அதிபதி ராசியில் சஞ்சரிக்கிறார்னா நீண்ட நாள் அபிலாஷ பூர்த்திகள் நிறைவேறும். நீண்ட நாளாக ஒரு காரியம் நடக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு அந்த காரியம் இந்த மாதம் நடக்கும். அதான் 11ஆம் இடத்து அதிபதி ராசியில் சஞ்சரிப்பது.
நீண்ட நாள் எண்ணம் பூர்த்தியாகும். லாபகரமான மனிதராக மாறுவார். அதுவும் 11ஆம் தேதி வக்கரமாகிறாரு. 30ஆம் தேதி வக்கரம் முடிவார். அதோட இல்லை, குரு பார்வை 7வது பார்வையோடு இருக்கார். அப்போ நினைத்த காரியங்கள் எல்லாம் நடக்கும். மூத்த சகோதர வழி அனுகூலங்கள், ஆதாயங்கள், அதே போல் நெருங்கிய நட்பு வட்டாரங்கள் அனுகூலங்கள், ஆதாயங்கள் பெறக்கூடிய அமைப்பு. அதே போல் 8ஆம் இடத்து அதிபதி 11 உங்கள் ராசியில் இருக்கும் பொழுது உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் அக்கறை தேவை. ஏன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா 10ஆம் இடம் தொழில், புகழ், அந்தஸ்து, கௌரவத்துக்கு அதிபதி சூரியனும் உங்கள் ராசியில் செஞ்சிருக்கிறார். குருவோட பார்வையில் தான் செஞ்சிருக்கிறார். ஆனாலும் குரு வக்கரம் பெற்று பார்க்கிறார். அப்போ என்ன ஆகும்? 10ஆம் இடத்து அதிபதி ராசியில் செஞ்சிருக்கிறார்னா தொழில் சம்பந்தமான முயற்சிகள், புதிய தொழில் தொடங்குதல், தொழிலை விரிவுபடுத்துதல், தனக்கு புகழ், அந்தஸ்து, கௌரவம் உயரக்கூடிய அமைப்பு, அரசு சம்பந்தமான அனுகூலங்கள், ஆதாயங்கள் பெறக்கூடிய அமைப்பு. ஆனாலும் தன்னுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை தேவை. உஷ்ண சம்பந்தப்பட்ட நோய், தீராத தலைவலி, கண் சம்பந்தமான பிரச்சனை, தைராய்டு, முதுகெலும்பு பாதிகள், இந்த மாதிரியான ஃபீவர், இந்த மாதிரியான உஷ்ண சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. அதனால் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. மற்றபடி உங்கள் ராசிக்கு இந்த மாதம் எல்லா கிரகங்களும் அனுகூலமான பலன்களையே தர இருக்கிறார். ஆக இந்த மாதம் ஒரு வெற்றிகரமான மாதமாக அமையும் விருச்சிக ராசிக்காரர்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.